தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 5வது வருஷ செவ்வாய்க்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். லூக்கா புத்தகம் 9:62 இயேசு இவ்வாறு சொல்லுவார்: கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்று சொல்லுவார். இயேசுவின் அன்பர்களே, இதோ இந்த நாளிலே நாம் இயேசுவின் சிறர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக இயேசுவில் இணைந்து கிறிஸ்தவர்களாக நாம் அவரிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம் வாழ்விலே தேவையான குணாதிசயங்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக பவுலடியாரின் வாழ்க்கையோடு இணைந்து திருவழிபாடு நமக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகின்றது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் உண்டு. துன்பங்கள், துயரங்கள் நம்மை கடந்து வருகின்ற பொழுது தொடக்க கால திருச்சபை எந்த அளவுக்கு உறுதியோடு அதை எதிர்கொண்டதோ அதை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தளராத உள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாத மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். எதிர்ப்புகளை கண்டு, ஏமாற்றங்களை கண்டு, வீழ்ச்சிகளை கண்டு, தடுமாற்றங்களை கண்டு நாம் சோர்ந்து போவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய வழிபாட்டுடைய மைய கருத்தாக இருக்கின்றது. துன்பங்களும் துயரங்களும் நம் வாழ்வை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது. அதை தாண்டுபவர்களாக இருக்க வேண்டும். இறை துணையோடு அதை வென்றெடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தி நமக்கு கொடுப்பதாகத்தான் அமைந்திருக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்தை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பவுலடியாருடைய அந்த போதனையால் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது யூதர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பொறாமை பற்றி எரிகின்றது. பொறாமையுடைய உச்சகட்டமாக தூண்டி எழுப்புகின்றார்கள். பொய் சாட்சிகளை சுமத்துகின்றார்கள். கல்லால் எறிந்து அவரை கொல்லும் அளவிற்கு அவர்கள் தன்னை முற்படுத்தி கொள்கின்றார்கள். இப்படி பவுலுடைய கல்லால் எரிகின்ற பொழுது அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கடந்து போகின்ற பொழுது அவரை சூழ்ந்த அவருடைய சீடர்கள் துயரத்தோ நின்று கொண்டிருக்கின்ற பொழுது பவுலடியார் எழுகின்றார். விட்டால் போதும் என்று சொல்லி, இதுவரை செய்தது போதும், பட்ட பாடுகள் போதும் என்று சொல்லி ஓடிவிடுபவர்களாக அல்லது நல்ல உடல்நலம் பெறும் வரை காத்திருப்போம், அதற்கு பின்னால் மீண்டும் தன்னுடைய பணியை தொடர்வோம் என்று சொல்லி தள்ளி போடுகின்ற நிலையும் அல்ல. மாறாக தொடர்ந்து தன்னுடைய இந்த நற்செய்தி பணியை, இறைவாக்கு பணியை தொடர்கின்றார் பவுலடியார். அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்லுகின்றார். அங்கே இறைவார்த்தையை போதிக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் அதிகமாக இறைவார்த்தையை எடுத்து எம்பாக ஆரம்பிக்கின்றார். இந்த பவுலடியார் செயலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில பாடங்களை சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக தளராத உள்ளம், சோர்ந்து போகாத மனம் வேண்டும். துன்பங்கள், துயரங்களை கண்டு இதோ இந்த உலகம் எங்களை வெறுக்கின்றது, எங்களை துன்புறுத்துகின்றது. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போய் விடவில்லை, நாங்கள் மனம் உடைந்து போய் விடவில்லை. 2 Corinthians 4:8 பவுல் சொல்கின்ற பொழுது, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிக்கப்படுவதில்லை. தளர்ந்து போகாத உள்ளம், கிறிஸ்து இயேசுவில் தொடர்ந்து இயங்குவோம் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு தளராத உள்ளத்தோடு செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தி நமக்கு சொல்கின்றது. இரண்டாவதாக, உறுதிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அவர் எழுந்து சென்று மற்ற சகோதரர்களை உறுதிப்படுத்துகின்றார். இதோ நீங்களும் நம்பிக்கையில் உறுதியாக இருங்கள் என்று சொல்லி பிறருக்கு உற்சாகத்தை கூட்டக்கூடிய, பிறருக்கு உறுதிப்படுத்தக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும். நம் வாழ்வின் துன்பங்கள் பிறருக்கு தடைக்கற்களாக மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒரு பாடத்தையும் சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவதாக, ஊக்குவிக்கின்றார். உற்சாகப்படுத்தி திடப்படுத்த மட்டுமல்ல, தொடர்ந்து செயல்படுங்கள், தொடர்ந்து இறை நற்செய்தி பறைசாற்றுங்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்துவராக, திடன் கொடுப்பவராக, திடப்படுத்துபவராக பவுலடியார் இருக்கின்றார். எப்படி? தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் வழியாக, இதோ என் துன்பங்கள் மத்தியிலே நான் இயேசுவின் பாடுகளிலே, சிலுவையிலே பங்கெடுக்கின்ற சொல்லி தன் அனுபவத்தை சொல்லி காட்டி
பிறரை தன்னோடு இருக்கின்ற மனிதர்களை உற்சாகப்படுத்துகின்ற, உறுதிப்படுத்துகின்ற, ஊக்கப்படுத்துகின்ற அந்த பணியை செய்பவராக இருக்கின்றார். 4வது நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். மூப்பர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கின்றார்கள்? ஜெபத்தின் வழியாக அவர்களை கடவுள் கரங்களை ஒப்படைப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த துன்பங்களை, துயரங்களை எதிர்கொள்ளவும் தொடர்ந்து முன்னேற நமக்கு துணை புரிவது நோன்போடு கூடிய ஜெபம் என்பதையும் சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றார்கள். தன் வாழ்வில் கடந்து போகின்ற அனைத்தையுமே தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றார்கள். தேர்ந்தெடுத்த மூப்பர்களை ஒப்படைக்கின்றார், தன்னுடைய நற்செய்தி பணியை ஒப்படைக்கின்றார், தான் முன்னேறப் போகின்ற பணிகள் அனைத்தையும் ஆண்டவர் கரங்களில் ஒப்படைத்து தொடர்ந்து செயல்படுபவராக இருக்கின்றார். இறுதியாக தாங்கள் சந்தித்த அந்த இடங்களிலே மக்களுக்கெல்லாம் சான்று பகர்கிறார், சாட்சி சொல்லுகின்றார். தங்கள் வாழ்விலே கடவுள் செய்த அற்புதங்களை, தங்கள் வாழ்விலே கடவுள் செய்த அதிசயங்களை எடுத்துச் சொல்லி சாட்சிய வாழ்வாக தன் வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார். அன்பு சகோதரமே, இதோ கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்மிடமும் தேவையான குணங்கள் இது. தளராத உள்ளம், சோர்ந்து போகாத மனம் வேண்டும். 2வதாக பிறரை உறுதிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும், பிறரை திடப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். 3வதாக பிறரை ஊக்குவிப்பவர்களாக, உற்சாகப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டு பிறரை வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இறைவனுக்கேற்ற வாழ தூண்டுபவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே ஜெபத்திற்கும், நோன்போடு கூடிய ஜெபத்திற்கும் அனைத்தையும் ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து இறைவனோடு இணைந்து செயல்படுகின்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் சாட்சிய வாழ்வாக அமைந்திட வேண்டும். இறைவன் எனக்கு செய்தார், உங்களுக்கும் செய்வார் என்று சொல்லி பிறரை தன் இறை அன்பிலே வழிநடத்துகிற மக்களாக நம்முடைய வாழ்வு அமைந்திட வேண்டும். இத்தகைய வாழ்வு வாழத்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். அருள் வேண்டுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீ ஒருவன் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பா